திராவிட கட்சிகளின் பொய்யியல் கோட்பாடு. ஒருவர் நம்மை இகழ்ந்து பேசும் போது நமக்கு ஏன் கோபம் வருகிறது? ஏனென்றால் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தைகள் நம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மை கோபம் அடைய செய்கிறது. அதுபோல நம்முள் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள் தான் பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்ணுரிமை, சாதி மத தீண்டாமை ஒழிப்பு, பகுத்தறிவு, ஆரிய எதிர்ப்பு போன்றவை. இந்த முக்கியமான 5 வார்த்தைகளை குறித்தான் திராவிடர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து வருகிறார்கள். முதலில் திராவிடம் என்ற சொல் எவ்வாறு உருவானது என்று நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தமிழ்ச்சங்கம் என்பதை பிரமிள சங்கம் என்றழைத்த வஜ்ரநந்தி எனும் யூத பிராமணனை பின்பற்றி பிரமிள என்பது திராவிட என்று மருவியதாக கதையளக்கின்றனர் தெலுங்கர்கள். ஆனால் திராவிடம் என்ற சொல் இவ்வாறு உருவாகவில்லை. திராவிடம் என்னும் சொல் வரலாற்று ரீதியாக 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரனால் தான் முதலாக பயன்படுத்தப்பட்டது. அவர் ஞான சம்பந்தனை திராவிட சிசு என்று அழைத்ததுதான் இந்த சொல்லின் முதற் பயன்பாடு. பெரும் பகுதி கடலால் சூழப்பட்ட நிலத்தை தரை என்று அழைப்பது வழமை. இதற்கு சான்றுதான் வடமேற்கு துருக்கி பகுதியில் இருந்ததும் தற்போது நீரில் மூழ்கியதுமாகிய புராண கால நகர நாடான ட்ராய் என்பது. இந்த நகர நாட்டின் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்ததால் இது தரை என்று அழைக்கப்பட்டு அது மருவியே ட்ராய் என்றானது. அதே போலவே தென்னிந்தியா 3 பக்கங்களிலும் கடல்களால் சூழப்பட்டுள்ளதால் தென்னிந்தியாவை இஸ்ரேலிலிருந்து வந்து உடுப்பியில் குடியேறிய யூதர்கள் தரை என்று அழைத்தனர். இந்த தரையோடு இடம் என்ற சொல்லையும் சேர்த்து தரை கூட்டல் இடம், கூட்டல் இடம், திராவிடம் என்று பிராமணர்கள் தென்னிந்தியாவை அழைத்தனர். ஆக திராவிடம் என்ற சொல்லாடல் பிராமணனால் உருவாக்கப்பட்ட சொல்லாடல் தான். இந்தியாவில் குடியேறிய பிராமணர்கள் 2 வகைகளாக அறியப்படுகின்றனர். 1 பஞ்சகௌடா, 2 பஞ்ச திராவிடா. இதில் பஞ்சகௌடா என்பவர்கள் சிந்து சமவெளி வழியாக வட இந்தியாவில் நுழைந்த யூதர்கள். இவர்கள் வட இந்தியாவில் விந்திய மலைக்கும் இமயமலைக்கும் இடையில் கிறிஸ்துவிற்கும் முன்பிருந்தே வாழ்ந்த பிராமணர்கள் ஆவர். இந்திய வரைபடத்தை பார்த்தால் இமயமலை இந்தியாவின் குடை போல் காட்சியளிக்கிறது அல்லவா? இமயமலை குடை போல் காட்சியளிப்பதால் அது குடை என்றும் குடா என்றும் அழைக்கப்பட்டு அதுவே பிறகு கவுடா என்றும் ஆனது. இந்த வட இந்திய பிராமணர்கள் 5 குழுக்களாக அறியப்படுகின்றனர். ஆக வட இந்திய பிராமணர்களை குறிக்க பஞ்சகௌடா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் தென்னிந்தியாவில் நுழைந்த யூதர்களும் 5 குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டனர். இந்த 5 பிராமண குழுக்கள் தான் பஞ்ச திராவிடர் என்று அழைக்கப்பட்டனர். திராவிடர் என்பது பிராமணரை குறித்த சொல் என்பதை குறிக்கும் ஆதாரங்கள் சிலவற்றை பார்ப்போம். ஆதிசங்கரன் என்ற 8ஆம் நூற்றாண்டு பிராமணன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமணனான ஞான சம்பந்தனை திராவிட சிசு என்று அழைத்தான். ராகுல் டிராவிட் கிரிக்கெட்டர், ராஜேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். இப்போது முன்னர் சொன்ன இந்த கவர்ச்சிகரமான தலைப்புகளில் முக்கியமான அந்த 5 தலைப்புகளுக்கும் திராவிடத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நாம் பார்த்துவிடலாம். பெண்களுக்கு சொத்துரிமை. பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கப்பட வேண்டும் என வெங்காய ராமசாமி நாயக்கர் நீண்ட நாட்களாக போராடி பெற்று தந்ததாக திராவிடர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே பெண்கள் தங்களுக்கென சொத்துக்கள் வைத்திருந்ததற்கான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. அப்படியானால் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று யார் கூறியது? வேறு யார்? இந்த திராவிடர்கள் தான். அதாவது கிபி 14ஆம் நூற்றாண்டில் சூழ்ச்சி செய்து தமிழகத்தை கைப்பற்றிய விஜயநகர அரசை உருவாக்கிய தெலுங்கர்களாகிய இந்த திராவிடர்கள் தான் நிலங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தம் என்ற சட்டத்தை ஏற்றினர். இந்த தெலுங்கர்களால் மக்கள் சொத்துக்களை இழந்து சொந்த நிலங்களிலேயே அடிமைகளாக வேலை செய்தனர். முற்காலத்தில் தமிழரின் சொத்துக்களை தாங்களே பிடுங்கிக் கொண்டு இக்காலத்தில் சொத்துரிமை வாங்கி தந்ததாக நாடகம் ஆடுகின்றனர் இந்த விஜயநகர திராவிடர்கள். பெண்ணுரிமை. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை பெண்ணுரிமை என்பது ஆண்கள் மது அருந்தினால் பெண்களும் மது அருந்தலாம், ஆண்கள் ஒழுக்கம் கெட்டு நடந்தால் பெண்களும் ஒழுக்கம் கெட்டு நடக்கலாம் என்பதுதான். மேலும் பெண்களை ஆண்களாக மாற்றும் வேலையைத்தான் இந்த திராவிட கட்சிகள் செய்கின்றன. பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து விடுகிறார்கள்.
வீட்டை விட்டு வெளியே வா பெண்ணே என்றெல்லாம் கூறும் திராவிட கட்சிகளுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போராடினர் என்பது தெரியாதா? சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வயலில் பாடிக்கொண்டே நாத்து நட்டும் வீட்டில் உள்ள கால்நடைகளை பராமரித்தும் அவற்றை வைத்து பொருளாதாரம் ஈட்டும் தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பெண்களைத்தான் இவர்கள் சற்றும் கூச்சமில்லாமல் பெண்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர் என்று சித்தரிக்கின்றனர். சங்க காலத்தில் வாழ்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களும் சமீபத்தில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வேலு நாச்சியாரும் அவருக்கு உறுதுணையாய் இருந்த குயிலியும் இவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். பெண்களுக்காக போராடுகிறோம் என்று கூறிக்கொள்ளும் இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தோண்டி பார்த்தால் தெரியும் இவர்கள் பெண்களை எவ்வாறு நடத்தினார்கள் என்று. மேலும் பெண்களை வைத்தே நவீன பெண்ணியம் பேசி இது போன்ற கலாச்சார சீரழிவை உருவாக்கியும் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் ஊக்குவித்தும் பெண்களை போக பொருளாக்கியவர்கள் இந்த திராவிடர்கள் தான். சாதி மத தீண்டாமை ஒழிப்பு. பல ஆண்டுகளாக தமிழர்களாகிய நாம் சாதி மத சண்டை போட்டு வருகிறோம். ஆனால் என்றைக்காவது தமிழ்நாட்டில் வாழும் பிற மொழியாளர்கள் சாதி மத சண்டை போட்டு நாம் பார்த்ததுண்டா? இதை நாம் இதுவரை சிந்தித்து பார்த்ததுண்டா? இதற்கான காரணம் நமக்கு புரிந்தால் திராவிடர்களின் சூழ்ச்சி நமக்கு நன்கு புரிந்துவிடும். தமிழர்களுக்குள்ளே கீழ் ஜாதி மேல் ஜாதி என பிரித்து தினம் தினம் தமிழர்களிடையே பகை மூட்டுவதுதான் இவர்களின் வேலை. ஆனால் இந்த சாதி பிரச்சனை கம்மவார் நாயுடுக்கும் பலிஜா நாயுடுக்கும் அருந்ததியருக்கும் சக்கிலியருக்கும் இடையில் என்றைக்குமே நடக்காது. ஆனால் நம்மிடையே சாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு தமிழகத்தில் வந்தேறி சாதிகளான இந்த தெலுங்கர்கள் தமிழக அரசாங்கத்தை தமதாக்கி கொண்டு அரசு பணிகளை சுபபோகமாக அனுபவித்துக் கொண்டிருக்க நாம் வாடி வதங்கி வாழ்கிறோம். தமிழர்களின் குடிப்பெயர்கள் தான் சாதி ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்று கூறி தமிழர்களை தங்களின் குடிப்பட்டங்களை பாவிக்க விடாமல் செய்து தமிழர்களின் அடையாளத்தை அழித்தனர் இந்த திராவிடர்கள். இப்பொழுது யார் தமிழர் என்று கேள்வி எழுவதற்கு காரணமே இவர்கள்தான். இந்தியாவெங்கும் ஏன் உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தாரும் தங்களின் குலப்பெயரை தங்களின் பெயருடன் சேர்த்துத்தான் பயன்படுத்துகிறார்கள். உலகளவில் வட இந்தியாவில், கர்நாடகத்தில், கேரளாவில், ஆந்திராவில் இதுதான் இயல்பு. எனவே திராவிடர்களை பொறுத்தவரை செட்டி என்றால் தீண்டாமை வராது, செட்டியார் என்றால் தீண்டாமை வந்துவிடும், கவுடா என்றால் தீண்டாமை வராது, கவுண்டர் என்றால் தீண்டாமை வந்துவிடும். இது போன்ற சான்றுகளை கூறிக்கொண்டே போகலாம். தங்களின் தெலுங்கு அடையாளம் தெரிந்துவிடும் என்பதால் தங்களின் பெயர்களோடு சாதி பட்டங்களை தவிர்க்கும் இந்த தெலுங்கர்கள் தமிழகத்தின் தெருக்களிலும் பாட புத்தகங்களிலும் இருக்கும் தமிழ் குடிப்பெயர்களை மட்டும் நீக்குகின்றனர். ஆனால் தெலுங்கு சாதி பெயர்களை நீக்குவதில்லை. இதை சாதாரண விஷயமாக கடந்து செல்ல வேண்டாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் தெலுங்கர்களின் பெயர்களில் தான் தெருக்களும் வரலாறுகளும் இருக்கும். கீழ்வெண்மணியில் தெலுங்கர்கள் தமிழர்களை எரித்து கொன்ற பிரச்சனையை அப்படியே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனையாக மாற்றி தமிழர்களை கம்யூனிஸ்டுகளாக மாற்றினர் இந்த திராவிடர்கள். சமீபத்தில் வெளியான ஜெய்பீம் படத்தில் கூட குறவர் பார்வதி அம்மாவுக்கு உதவியாக இருந்த வன்னியர் குடியை சேர்ந்த கோவிந்தனையும் அவரது சாதியால் அல்லாமல் கம்யூனிஸ்ட் என்றுதான் அடையாளப்படுத்துகின்றனர். தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்பது அவர்களுக்கு அறவே பிடிக்காது. பகுத்தறிவு. கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று கூறி தமிழர்களை நாத்திகவாதிகளாக மாற்றி நம் கடவுளர்களின் அருள் நமக்கு கிடைக்க விடாமல் செய்து தமிழக கோயில்களை முழுவதுமாக தங்களுக்கும் ஆரியர்களுக்குமானதாக மாற்றிவிட்டனர். விவரமறிந்த தமிழர்கள் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் நாத்திகர்களாக இருந்ததால் கோயில் நகைகளும் அரிய சிலைகளும் களவாடப்பட்டன. கோயில் நிலங்களின் வருமானமும் கொள்ளையடிக்கப்பட்டன. ஓலைச்சுவடிகளும் திருடப்பட்டன. கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன். தமிழர்கள் காட்டுமிராண்டிகள், தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று மேடைக்கு மேடை கூறியவர்கள் தான் இந்த திராவிடர்கள். தமிழே முட்டா பசங்க பாஷை காட்டுமிராண்டிங்க பாஷை நான் சொன்ன போது குதிச்சாங்க எல்லா பயிலும். ஒரு பைய முன்னால் வந்து பேச முடியலையே. இவர்களை பொறுத்தவரையில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன், எகிப்து பிரமிடுகளை கட்டிய நாடார்கள், கல்லணை கட்டிய கரிகால சோழன், சங்கம் வளர்த்த பாண்டியர்கள், சித்த மருத்துவத்தை உருவாக்கிய சித்தர்கள், தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக போராடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் வீரப்பன் ஆகிய அனைவருமே காட்டுமிராண்டிகள் தான். ஆரியன் நம்மை சூத்திரன் என்பான், திராவிடன் நம்மை பிராமண அடிமை என்பான்.
ஆரியன் தமிழை நீச பாஷை என்பான், திராவிடன் காட்டுமிராண்டி மொழி என்பான். இப்படி வெவ்வேறு விதமாக தோன்றினாலும் ஒரே பொருளிலேயேதான் நம்மை சாடுவர் ஆரியரும் திராவிடரும். பகுத்தறிவு இல்லாமல அழகழகான சிற்பக்கலைகளும் அழகழகான கட்டிடக்கலைகளும் உயர்ந்த இசைக்கலையும் நாட்டிய கலையும் மேன்மையான வாழ்க்கை முறைகளும் நம்மிடையே இருந்தன. பொருந்தா திருமணம் செய்து கொண்டு பொய்யான யுனெஸ்கோ விருது வாங்கிக் கொண்டு கூத்தாடிகளை தலைவர்கள் ஆக்கிக் கொண்டு வாரிசு அரசியல் நடத்தி கொண்டு சற்றும் ஒழுக்கமற்று மனம் போன போக்கில் வாழும் இவர்களா பகுத்தறிவாதிகள்? வெட்கக்கேடு. ஆரிய எதிர்ப்பு. இவர்கள் கூறிய பொய்களில் இதுதான் மிகப்பெரிய பொய். ராஜபக்சே என்பவன் நம் இனத்தை அழித்த ஒரு இனப்படுகொலை குற்றவாளி. அவனது பெயரை நம் பிள்ளைகளுக்கு வைப்போமா? மாட்டோமல்லவா? அதாவது ஒருவர் நமக்கு எதிரி என்றால் அவரின் பெயரை கூட நாம் பயன்படுத்த மாட்டோம். இவ்வாறு இருக்கையில் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஆரியர்களின் உருவாக்கமான திராவிடம் என்ற பெயரை சுமந்து கொண்டு வருபவர்கள்தான் தெலுங்கர்கள். சாதியை ஒழிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஆரியர்களின் இனப்பெயரான திராவிடம் என்பதை தமது இனப்பெயராக கொண்டவர்கள்தான் இந்த தெலுங்கர்கள். பாஜகவை முதலில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது இவர்கள்தானே. தமிழ்நாட்டில் முதலில் ஒரு ஆரிய பெண்ணை முதல்வராக ஆக்கியவர்கள் இவர்கள்தானே. திராவிடர்களும் ஆரியர்களும் மறைமுக நண்பர்கள் என்பதற்கு பல நூறு சான்றுகள் உள்ளன. பெண்ணுரிமை என்று கூறிக்கொண்டு பெண்களை இழிவுபடுத்துவதும், சாதி மத தீண்டாமை ஒழிப்பு என்று கூறிக்கொண்டு சாதி மத வன்மங்களை வளர்ப்பதும், பகுத்தறிவு என்று கூறிக்கொண்டு தமிழர்களை மூடர்கள் ஆக்குவதும், ஆரிய எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டே ஆரியர்களின் மறைமுக நண்பர்களாக இருப்பதும் தான் இவர்களின் பண்பு. வந்தேரி ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்த வந்ததால் தான் விடுதலை போராட்டம் வெடித்தது. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு முன்பே வந்த இந்த வந்தேரிகள் இன்றும் நம்முடையவர்கள் என்று நடித்துக் கொண்டு நம்மை மறைமுகமாக ஆள்கின்றனர். ஆனால் இன்று இவர்கள் அந்நியர்கள் என்று தமிழர்கள் தெரிந்து கொண்டு விழிப்படைந்து வருவதால் புதியதாக தமிழகத்தில் வந்தேறி கொண்டிருக்கும் மார்வாடிகளையும் சேட்டுக்களையும் ஏனைய வட இந்தியர்களையும் மட்டும் அந்நியர்களாக நமக்கு காட்டுகின்றனர். இந்த புதிய வந்தேரிகள் நமக்கு எவ்வளவு அந்நியர்களோ அதே அளவு இந்த திராவிடர்களும் நமக்கு அந்நியர்கள் தான். இறுதியாக ஒரு குட்டி கதை. ஒருவனுக்கு நுரையீரலில் புற்றுநோய் வந்துவிட்டதாம். அவன் மருத்துவரிடம் சென்றானாம். மருத்துவர் நுரையீரலில் உள்ள புற்றுநோய் கட்டிகளை அகற்றுவதற்கு பதிலாக நுரையீரலையே அகற்றிவிட்டாராம். அந்த போலி மருத்துவர் போன்றவர்கள் தான் இந்த திராவிடம். தமிழ் குடிகளுக்குள் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு பதிலாக குடி அடையாளங்களையே அகற்ற துடிக்கின்றனர் இந்த திராவிடர்கள். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன?